அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. என்னம்மா நீங்க எதுக்கு சோறு எடுத்துட்டு வரிய? வீட்டுல தமிழ் சோறாக்கி வச்சுக்கிட்டேன் அங்க வந்திருக்கோம். நம்ம வீட்லயே சாப்பிட்டுப்போம்ல. இருக்கட்டும்யா, ராத்திரி கூட போய் சாப்பிட யார் வேணான்னு சொன்னா? ஒத்தையால நின்று நீ வயக்காடுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்க. அதே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சுலையா? அதே அடா ஆமாம்மா. முத நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒத்தாப்பே செஞ்சு கொண்டு வருவிய. எல்லாரும் அடிச்சு மலை கட்டியில சாப்பிடுவோம். ஆமா, என்ன செய்ய, அதையெல்லாம் முடிஞ்சு வச்சு. சரி விடியா, பழச பேசாத. நீ சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாப்பியா? சாப்பிடுமா, அது இருக்கட்டும். சரி, இப்ப அந்த பிள்ளை சுஜிக்கு என்ன சடங்கு என்ன ஏது எல்லாத்தையும் அன்னைக்கே பேசியாச்சு. இருந்தாலும் நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறிய? இல்ல, நீ என்ன செய்யணும்னு நான் என்ன நினைக்கிறேன்? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பெரியப்பா முறைக்கு வந்து நின்று சாப்பையை கூட்டினாலே போதும்யா. அப்புறம் என்ன உன்ட்ட கேட்க போறோம்? நீங்க சொல்லுவிய சாப்பையை கூட்டணும்னு. ஆனா கண்டிப்பா உங்க மருமக சண்டிக்கு வரத்தையும் செய்வாங்க. யாரா இருந்தாலும் வரத்தையும் செய்வாங்க. நான் செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்வேன். அப்படியே உன் பொண்டாட்டி மனசு உனக்கு. என்ன செய்ய? சரி விடியா, பழச பேசாத. பொண்டாட்டின்னு சொல்ல வந்து ஞாபகம் வருது. வெற்றிக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. எப்ப கல்யாணம் முடிச்சு வைக்க ஒன்றும் விளங்கல. இப்படியே போய்க்கு இருந்தா என்னமா செய்ய? அதுக்கு ஒரு தங்கச்சிக்காரர்கள் பொடிமானத்துக்கு வரணும்ல. அவன் என்னமோ அப்படி முறைச்சுக்கிட்டுல தெரியல. என்னமோ என்ன செய்யணும் ஒன்றும் விளங்கல. சரி விடு பாப்போம். ஏமா எப்படியாவது வெற்றிக்கு நிலாக்கு தானே கல்யாணம் நடக்கும். ஏன்னா என் மையம் மனசு உடஞ்சு போயிருவியாமா. சின்ன பிள்ளையில இருந்து நிலா 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 அந்த பிள்ளை கலெக்டரா இந்த ஊருக்குள்ள வந்து நீ யாருன்னு கேட்கும் போதே மனசு ரொம்ப நொந்து போயிட்டியான். வெளியே காட்டிக்கிறல, ஆனா தெரியும்ல ஒரு பெத்தவனா இருந்து. அதேமா நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன அன்னைக்கு போட்ட முடிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் அவராமத்தே இருக்கு. இனி அவரை போகிறதும் கிடையாது, புரியுதா? அந்த முடிச்சு அவுக்காம இன்னும் முடிச்சு போட்டு எப்படி சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ எதை நினச்சி வருத்தப்படாதையா? உன் தொங்கச்சிக்காரி வந்தாலும் சரி, வேற ஏமே வந்தாலும் சரி, நான் நினைக்கிறதே நடக்கும். வெற்றிக்கு நிலாதே, இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதாமா. நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி நிலா கல்யாணத்தை நடத்தினா எப்படி சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நடக்கும்யா, நீ வருத்தப்படாத. என்ன கண்டிப்பா நிலா எல்லாத்தையும் ஒன்று கூட்டிடுவா. ஏன்னா நிலாவுக்கு எல்லாரும் ஒத்துமையா இருந்ததே பிடிக்கும். இப்ப பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் கூட்டினே இந்த கல்யாணத்தை நம்ம நடத்த போறோம். என்ன நீ வருத்தப்படாம இருியா? சரி, நீ சாப்பிடுறியா? சாப்பிட்டுக்குருவோமா? சாப்பிட்டுக்குருவோம் உட்காந்துக்கிட்டே இப்ப நீ சாப்பிட்டு பாடல. சீக்கிரமா வெள்ளன சாப்பிடு. அங்க வயசுக்கு வந்த பிள்ளை எல்லாரும் வீட்டுல விட்டு வந்திருக்கேன். ரதியை பார்த்துட்டு சொல்ல வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அங்க வேற போகணும். ஏன் தனியா விட்டுட்டு வந்திய? நீங்க இப்ப சாப்பாடே கொண்டு வந்திருக்க வேண்டாம். அப்படியே நீங்க கொண்டு வந்தாலும் தமிழ்கிட்ட கொடுத்துருந்தா கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஏன் இப்படி சரியும் விடுறா, பேத்திய புறம் ஒண்ணு கூடி இருக்காளுங்க. இருந்தாலும் ரொம்பதே மயங்க மேல இல்லாத அக்கறதே உங்களுக்கு பேத்திய மேல அப்படித்தான் இருக்கும். சரி சாப்பிடு. சரிம்மா. ரொம்ப நன்றிங்க மேடம். எதுக்கு நன்றி சொல்றிய? அது ஒண்ணு இல்ல மேடம், இந்த மாதிரி கலெக்டர்லாம் இறங்கி வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்டா, அது யாருமே செஞ்சது கிடையாது. நீங்களே முதல் தடவை இப்படி இறங்கி வந்து என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு பாத்திருக்கீங்க. எத்தனையோ கலெக்டர் இருந்திருக்காங்க, ஆனா உங்களை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். என்னைக்குமே கலெக்டர் நிலா மனுஷங்களை மதிக்கிற குணத்துலதான் இருப்பாங்க. இது சின்ன பிள்ளைல இருந்தே அவங்க குணம். அது எப்படி என் கூட பழகின கொஞ்ச நாள்லயே என்னை பத்தி இவ்வளோ இவ்வளோ ஆழமா புரிஞ்சு வச்சுக்க முடியும்? எனக்கு என்னமோ இவனும் நானும் பழகினது கொஞ்ச நாள் பழக்க மாதிரியே எனக்கு தெரியல. கண்டிப்பா இந்த பழக்கத்துக்கு பின்னாடி வேற ஏதோ அர்த்தமுள்ள காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்னன்றது விளங்கல. இன்னைக்கு நேற்று பழகிருந்தா உன் குணத்தை இப்படி சீக்கிரமாலாம் அலசி ஆராய்ஞ்சு என்னால் சொல்லிட முடியாது. என்ன ஆதி காலத்துல இருந்தே உன் கூட பழகியிருக்கேன். உனக்கு எது பிடிக்கும், நீ யார்கிட்ட எப்படி பேசுவ, நீ என்ன செய்வ, எல்லாமே எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். அதே ஒரே வாரத்தில் சொல்லிட்டோம்ல, மேடம் மாதிரி யாருமே வந்தது கிடையாது. ஒரு ரோடு போடணுன்னாலும் அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்து கடையாக கடந்து அவங்கக்கிட்ட பேசுறதுக்குள்ளேயே தண்ணி வைத்து போயிடுறாங்க தொண்டைக்கு. ஆனால் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எங்கள் ஊரை வந்து பார்த்துட்டு எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் வந்து பேசிட்டு போறிய தெரியுமா? உங்கள் மனசு நெசத்துக்குமே யாருக்குமே வராது. நீங்கள் கலெக்டருங்கிறத தாண்டி மனிதாபிமானத்தில் உயர்ந்திருக்கீங்க மேடம். ரொம்ப பாராட்டாதீங்க. இது என்னோட வேலை, அதை நான் செஞ்சிருக்கேன். அதே மேடம் ரொம்ப நன்றி சொல்ல விரும்பிக்கிறோம்.
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ரோட போட்டு விட்டீங்கன்னா பஸ் போற வசதி எல்லாம் சரியா வரும். ஏன்னா ஒத்த பஸ் தான் விட்டுருக்காக இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும். அப்புறம் இந்த பஸ் வசதியெல்லாம் கொஞ்சம். இதுக்கு தனியாக மனு போடுங்க. இதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். என்ன நிறையத்தே இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா மேடம். சாரி யாரு உங்களை பத்தி இம்புட்டு நல்லா புரிஞ்சு வச்சுட்டு பேசுறாரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா என்ன? ஏன் மாமா? அடியாத்தி மாமாவா? ஐயோ ஐயோ, சந்தோஷம் தாங்கவே முடியலையே, ரெக்க கட்டி பறக்குதே மனசு. மாமான்டா பொசுக்குண்டு. ஐயோ, என்னால சிரிக்கவும் முடியல, அழுகவும் முடியல. ஐயோ, இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாட? மாமாண்டா? என் அத்தை மையன் எனக்கு முறை. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வருவேன். நல்லா பழகிருக்கோம். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டும் கூட. மேடம் தப்பா நினைச்சுக்கிறாதிய, அத்தமையும் சொன்னதுனால சொல்றேன். ஜோடி பொருத்தம் அம்புட்டு அருமையா இருக்கு மேடம். அடே, உங்க வாயிலெல்லாம் வெள்ளத்தை கரைச்சு ஊத்த. என்ன இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா? ஐயோ, இவ ஒருன்னு இருந்தாலே அதுல நான் 1008 காரணத்தை யோசிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஐயோ முருகா, என்னையா இது? வர வர ரொம்ப சோதிக்கிறியா நீ? சோதிச்சாலும் கைவிட மாட்டேன்னு தெரியும். இப்ப எதுக்கு பாக்குறான்னு தெரியலையே. எம்ம ஒரு சிரிப்பை போடுமா, அப்படின்னா தம்மா எனக்கு மனசு நிம்மதியாகும். அப்படி போடு. இப்பதான் போன உசுறு திரும்ப வருது. என்ன நீடா சிரிக்கிற? சிரிக்கிற மாதிரியா இருக்கு. ஏன் அவங்க சொன்னதுல தப்பு ஏதாவது கண்டுட்டியே என்ன? நெசத்தை தானே சொன்னாங்க. ஜோடி பொருத்தம் நல்லாத்தே இருக்கு. ஏன் உனக்கு இல்ல? அவனி பொன்னே சுகந்தானா, தங்கமே தழும்பும் சுகந்தானா, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா, தொட்டபூ எல்லாம் சுகந்தானா, தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா, மாமம் பொன்னே மச்சம் பார்த்து நாளாச்சு, ஓ மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சு. ஏன் இப்பவும் பார்க்கணுண்டு ஆசையா என்ன? அது அது அதெல்லாம் ஒன்லி. சரி, நம்ம நிலா போலாமா? நேராகுது. இருந்தாலும் ரொம்பத்தையும் வெற்றி பயப்படுற. ரொம்ப சிரமம் தான் நினைக்கிறேன். இல்ல, உரிமையானா அப்புறம் சிரமம் இருக்காது. உரிமையாகாதது வரைக்கும் சிரமந்தேன். ஏன்னா கொஞ்சம் பயம் எல்லாமே இருக்கணும். சரி சரி, அப்போ சரி, வந்த வேலை முடிஞ்சிது. வேறு ஏதாவது ஒன்றுனா மனு போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தேன்டா வந்துட்டு போவேன். இல்லைண்டா நான் என்ன ஏதுன்னு பார்த்துருவேன். நீங்க இம்புட்டு தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் மேடம். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நன்றிலாம் சொல்லாதீங்க, இருக்கட்டும். என்ன? சரி, நாங்கள் வாரேன். வாரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நிலா, இது எவனோடதுனே தெரியல. நீ பாட்டுல வயலுக்குள்ள இறங்கிட்ட. நம்ம வந்த வேலை முடிஞ்சது. அதுக்கு பிறகு உன் கூட சுத்துறதுதே. அதுக்கு என்ன? யாருகிட்ட இருந்தா என்ன? எல்லாம் சுத்தி பார்க்கதே. நான் கலெக்டர், என்ன யாராவது கேட்ட முடியுமா என்ன? சரிதாம்மா, அதுக்குன்னு அடுத்த வயக்காட்டுக்குள்ள இறங்கினா கட்டி வச்சு தோட வைக்க மாட்டீங்களா? எதுக்கு இருக்க வெற்றி? எனக்காக அடி கூட வாங்க மாட்டியா? உனக்காக என் உசுரவே தருவோம்ல, அடி வாங்க மாட்டானா? என்ன சொன்ன? அது அது ஒண்ணும் இல்லையே, ஒன்னும் சொல்லல, ஒன்னும் இல்ல. நான்டா அவளை பிடிக்குமா? இல்ல, அது அது ஏதோ சும்மா சொல்லிட்டோம்ல. நீ எதுவும் நினைச்சுக்கிறாது. என்ன, நீ அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்ப. நீ சும்மா சுத்தி பாரு. கேட்டதுக்கு பதில் சொல்லி வெற்றி, அதுக்கு பிறகு நீ பேசலாம். நான் என்ன கேட்டாலும் அதை அப்படியே மூடி மறைக்கத்தே பாக்குறியே தவிர அதுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு பதில் வர மாட்டேங்குது. இப்போதைக்கு எந்த பதிலையும் சொல்ற நிலைமையில் இல்ல நிலா. நான் என்ன சொன்னாலும் அது அது போய் தப்பா முடிஞ்சு போகுமான ஒரு பயம். முதல்ல உனக்கு என்ன பிரச்சனையை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட என்னால எதையுமே சொல்ல முடியாது. இப்படியே மறைச்சிக்கிட்டே இரு வெற்றி. என்ன, நான் உங்ககிட்ட உண்மையாகவும் வெளிப்படையாகவும் தான் இருக்கேன். ஆனால் நீதே என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிற. ஏதோ சொல்கிற, அதில் பொடி வச்சும் பேசுகிற. நான் கேட்டால் அது ஒன்றுலேயும் மாற்றி பேசிடுறேன். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லவா? எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ஒரு நேரங்காலம் வரும். நான் வரும்போது கண்டிப்பா உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன். என்ன? பார்க்குறேன். என்ன நம்புறீல? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறேன். நான் உனக்கு உண்மையா இல்லைன்னு நினைக்கிறியா? வெற்றி, உன்னை நம்பினதுனாலதே உன் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்ன, ஆனால் நீ மறைக்கிறேன்டா, அதில் ஏதாவது காரணம் இருக்கும். என்ன, கண்டிப்பாக அந்த காரணத்துக்காக நான் காத்திருக்கேன். இந்த எண்ணம் உனக்கு எப்போதுமே இருந்துச்சுன்னா என் மேல உனக்கு எப்போதுமே சந்தேகம் வராது. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு உனக்கு நினைக்கவும் தோணாது. நம்பிக்கைதே எல்லாமே நிலா. உன்னை நான் முழுசா நம்புறேன். அங்க பாரு, முயல்
டான்ஸ் பண்றது பொறுக்காது. ஆமா. ஏ வெற்றி வெற்றி, அந்த அந்த முயல் குட்டி பிடிச்சிட்டு வரியா? எது முயல் குட்டி பிடிச்சிட்டு வரணுமா? இல்ல அது ஓடி போயிடும், நிக்கவே நிக்காது எந்த இடத்துக்கிட்டையும். என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன, முயல் குட்டி பிடிச்சிட்டு வந்து தர மாட்டியா? நிலா நிலா இது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கான வேலை நிலா, அது ஓடி போயிரு நிலா. எனக்கு தெரியாது. இப்ப நீ முயல் குட்டியை பிடிச்சிட்டு வார, இல்லனா உன் கூட நான் பேசவே மாட்டேன். அப்புறம் காய் விட்டுருவேன் வெற்றி, இப்பவே சொல்லிட்டேன். உன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்கிறவ தானடி நீ. போ வெற்றி. சரிதா, புடிச்சிட்டு வாரேன். இந்த சென்னையில இருந்தபோது இதெல்லாம் கூண்டுக்குள்ள வச்சதையும் பார்த்துருக்கோம், தொட்டது கூட கிடையாது. இன்னைக்கு வெற்றி பிடிச்சி தருவியா? அதை நம்ம தொட்டு பார்க்குறோம். இந்த வார முயலு நின்றாமா? என்ன என் பொண்டாட்டி கேட்டிருக்கா, ஆசைப்பட்டு அவளுக்கு எடுத்து கொண்டு போய் நான் உன்னை கொடுக்கணும், நீ நிக்கலின்னு வையே ஆம்பிடுதேன். பொட்ட பிள்ளைகளுக்கு எது மேலாம் ஆசை வருது? இப்பத்தையும் ஞாபகம் வருது. இந்த முயல் ரத்தத்தை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கோம்ல, தலையில தடவி இருக்குல்ல, முடி நடந்துச்சுன்னு சொல்லுச்சு. சரி, ஏன் இப்ப அது ஞாபகத்துக்கு வரும்ல, கொண்டு வருவோம். நில்லே நில்லே, சை கோழியை கூப்பிடுற மாதிரி ஆகி போச்சு நிலவை. ஐயோ நான் முயலே, நில்லு 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 நில்லு, உனக்கு குச்சி முட்டாய் குறி ரொட்டி வாங்கித்தாரேன். என்ன வெற்றி பராக பாத்துக்க இருக்க? ஏமா புடிச்சிட்டு வா, சும்மா வாயிலே தான் வடச்சுடுது வெற்றி. நீ ஏன்டி பேச மாட்ட? பேசுவ. என்ன செய்ய, காதல் பண்ணிட்டோம்ல, காதல் பண்ணா எல்லாத்தையும் தாங்கிதே ஆகணும். பார்முயலு, கண்டிப்பா உனக்கு நான் என்னென்ன கேக்குறியோ எல்லாமே தருவேன். இப்ப நீ என்கிட்ட வந்துடுறோம். நில்லு 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 நில்லு, செல்ல குட்டில என் வயிறு குட்டில நின்றுங்க. எப்பாடா எப்படியோ பிடிச்சாச்சு, பரவாயில்லடா, நீ ஆம்பளது. யாரே இருநிலா, பேர் வேணா வச்சுக்கதா? ஏற அப்புறமா அப்பா வெற்றி, எம்பட்ட அழகா இருக்கீங்க, கையில கொடு. நீ எங்க தப்பிக்க விட்டு போட்டீங்கன்னா திரும்ப போய் புடிச்சிட்டு வரணும். இது நின்றதே பெரிய விஷயம். கொடு வெற்றி. வெற்றி, அது என்ன? நான் என்ன கேட்டாலும் செய்யறேன். இப்போ இந்த முயலை பிடிக்க போய் அந்த வயக்காடு வரப்புக்கு பின்னாடி விழுந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நெறிஞ்சு புல்லு குத்தி இருக்கும். ஆனா விழுகாம பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒருவேளை விழுந்திருந்தீண்டா எப்படி வலிச்சிருக்கும்? ஏன் நான் என்ன கேட்டாலும் எனக்கா செய்யற? ஏன்னா உண்மையில அப்படி பாசம். எதனால என் மேல இப்படி பாசம்? அது இதுவே அதுதேன்னு சொல்ல முடியாது நிலா, ஆனா பாசம் அம்பிடுது. நிலா, நான் உன்ட்டு ஒன்னேன்னு மட்டும் கேட்கவா? யாரு என்ன சொன்னாலும், யாரு என்ன பேசினாலும், எதை பத்தியும் மனசுக்குள்ள நினைக்காம என்ன எந்த சூழ்நிலையிலையும் என்ன கைவிட்டவே மாட்டேன்னு சொல்லுவியா நிலா? இப்பேன்னு இல்லை, என் அத்தா அப்ப யார் என்ன சொன்னாலும் சரி, என் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. யார் என்ன சொன்னாலும் உன்னை யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடவே மாட்டேன். காரணம், உன் அன்பு உண்மையாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரப்போகிறவங்களோ இல்லை தான் கூட பழகிறவங்களோ அவங்களோட அன்பு உண்மையாக இருக்குமோ, இவங்களோட அன்பு உண்மையாக இருக்குமோன்னு அதுக்காகவே ஒவ்வொரு பொண்ணும் ஏங்குவாளே தவிர, மற்றபடி நீ வெறுத்துருவ, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த பொண்ணும் நினைக்க மாட்டான். நானும் அந்த கேட்டகரியில் ஒரு ஆளுவேன். உன் அன்பு உண்மையாக இருக்குது, அதனால் உனக்கு உனக்கு நான் உண்மையாக இருப்பேன். எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் வெற்றி. நிலா, இது போல ஒரு வார்த்தை யாரிடமோ சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தையை பேசிடுவோம் இன்னும் கூடல, உனதன்பே ஒன்றே போதும், அதற்கிடையே ஏதோ எனது மனைவியை காணவில்லை, எனது மனைவியை காணவில்லை, எங்கே எங்கே போனால் என்று தெரியவில்லை, எங்கே எங்கே போனால் என்று தெரியவில்லை. சரி, அது குடும்பியே இல்லாதவளுக்கு பாட்டு ஒண்ணு குறைச்சிரு, தாமரை குளத்துக்கு வந்து மூளைய போடுவோம். நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று, கிழிச்சது காற்று. அப்பதான் என் மூச்சரிச்சு நீ சாவடிக்க தெரிஞ்சா. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஆப்பிள் பழத்தை அரைச்சு கொடுக்க தெரிஞ்சில, நீ செத்து போடி. நீ என்கிட்ட போட எனக்கு என்ன? இன்றி வாழ்ந்திட எனக்கு என்ன வரும் தெரியல. சரி, உன்னால பாட்டு கூட மறந்து போச்சு. பொண்டாட்டியா பொண்டாட்டி, நீ இனிமே இங்க இருக்க கூடாது, நீ போ. மாமனாரே, தப்பு பண்றியா? அப்படி செய்யாதீயா.
அப்படித்தான் செய்வேன். போ. மாமனாரே வேணாம், கொலைகேஸ்ல உள்ள போயிருவீங்க. கொலை கேஸாவது கிளை கேஸாவது இனிமே நீ உயிரோடையே இருக்க கூடாது. மாமனாரே மருமக பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன்னு சொன்னியா? வேணாம் மாமனாரே, தப்பு பண்றியா? இது ரொம்ப பெரிய தப்பு. வேணாம் மருமகளே, போகட்டும். போறவே என்னை மறந்து பிரிந்து போறவே மாற்றங்கள் அதையும் தூரங்கள் இதையும் என் சிறு இதயம் திரும்பிடடி. அப்பா நான் சொன்னேன்ல, நிக்கவே மாட்டியா? உன் மாட்ட தள்ளி விடுறதுக்கு புரியா நிக்கிற? இல்லை என்ன நீ என்ன குடும்பியே இல்லாத ஆத்தாளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஆத்தால சித்திக்கு சப்போர்ட் பண்றியா நீ? நானே அவளை காணான்னு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கேன் தெரியுமா? மன உளைச்சல சாணி அள்ளி கொட்ட. யோ நீலாம் அப்பனான்னு கேக்குறேன். ஏற்கனவே கொட்டின மாதிரி தான்டா இருக்கு. மாமனாரே போதும். மாமியார் ரொம்ப பாவம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வெளியே தூக்கி விட்டுருங்க. எது வெளியே தூக்கி விடுமா? அப்ப நெசத்துக்குமே என் சித்தி உள்ளதே இருக்காளா? என்ன சொல்ற நீ? மாமனாரே பாவம், மாமனாரே பாவம். வெளியே வெளியே தூக்கி. என் மருமக பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. யோ நீலாம் ஒரு அப்பனாயா? தேய்ச்சி போன கரண்ட் இதவே கேட்காது. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? விளக்கமாறு பிஞ்சு போயிரும். ஊடகத்துல கிடக்கும்போது உனக்கு என்ன விளக்கமாறு பிஞ்சு போயிரு? விளக்கமாறு வெளியே வந்து சொல்லு பாப்போ. தள்ள முடியும் ஆச்சு பிடிச்சா ஆச்சு. அந்த சும்மா விசிறின்னு தெரியற நானும் முடியும். சித்தி வெளியே வாங்க சித்தி. எதுக்கு உள்ள போனியா? ஆமா எனக்கு களை எடுத்துற உள்ள போனும்ட்டு. இந்த ஆளை நீ உள்ள போட்டு கொண்டு வந்துட்டியா? ஊரே தேடிக்கிட்டே பொண்டாட்டி காணனு. பொண்டாட்டி கையில வச்சுக்கிட்டு ஊரே தேடுறியா? வெண்ண. ஓ மை காட், வெளியே வா பொண்டாட்டி. வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார்? மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார்? மனிதனில் தோன்றது கங்கை நதி, அது கடல் சென்று சேர்வது காலநதி. யோ பருத்தி மூடைய குடோனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஊரே தேடிக்கிருக்க. அதுக்கு பாட்டு ஒண்ணு குறைச்சல எல்லாம் காதுல விழுந்துச்சு. ஏ நீ எப்படி மூடிக்கல வந்த? விளக்கமாறு பிஞ்சு போயிரும். மாமியாரே அப்படியே ரொம்ப வையாதீங்க என் மாமனார. என் மாமனார் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாரு சொல்லுங்க பாப்போ. என்னடி என்ன வாய் கொழுப்பா பேசிட்டே இருக்க? ஏன் மாமியாரே பேசக்கூடாதா? என் மாமனார் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாருன்னு நான் கேக்குறேன். குடிக்கிறதுக்கு காசு கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால உங்களை தூக்கி உள்ள போட்டு கொண்டு வந்தாரு. என்ன மாமனாரே? ஆமா. நானே பாத்திரத்தை கழுவ வலிச்சு போய் எல்லா பாத்திரத்தையும் மூளைக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு போய் குளத்தங்கரையில போட்டு வரலான்னு பார்த்தா கடைசியில என்னையவே கொண்டு நீ குளத்தங்கரையில போட்டுருவோல. அப்ப என்ன வெண்ணைக்கு கோழி காதல் பண்ணி என்ன கல்யாணம் முடிச்ச? தெரியாம பண்ணிட்ட முடி. இப்ப என்ன உனக்கு? அதே வெளியே வந்துட்டு இல்ல. சரி விடு, திரும்ப நம்ம வாழ்க்கையை வாழுவோம். ஆனே கரைச்சு மூஞ்சி ஊத்தி போடுமே. சீ ஒன்னெல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு பேசாம ஒரு அரிசி மூடிய கல்யாணம் முடிச்சிருந்தா கூட சோறையாவது பொங்கி தின்றுக்கலாம். அப்ப கல்யாணம் முடிச்சிருக்க வேண்டியதானே? கோழி காதல் பண்ணும்போது அன்னைக்கு போட கோழி எல்லாம் குடுத்து நீ காதலிச்சில. நான் எப்படி ஏமாந்து போனேன். அந்த கோழியை தின்னு நான் செத்து போகாம இருந்ததே பெரியது. ஏன்னா என் உடம்பு ஸ்ட்ரீட் பாடி. ரகு சத்தி மேல முடியல. என்ன முடிச்சிருக்கிறீ சித்தி? அப்போ சண்டை வர்றாங்க. அப்போ அப்பா தூக்கிட்டு வந்தாரா? அப்பா தூக்கிட்டு வரல, நான் தான் தூக்கிட்டு வர வச்சேன். முடி என்ன சொல்றியா? நேசனே உனக்கு பழைய சோறு கூட ஊத்தாத உன் சித்திக்கு கொஞ்சம் மரண பைத்த காட்டணும்னு நினைச்சேன். அதே மாமனாருக்கு ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்து தூக்கிட்டு போங்க மாமனாரின்னு சொன்னேன். தூக்கிட்டு ஊரே வளைய வளர்த்திட்டு வந்துட்டு இப்ப கடைசியா கண்டுபிடிச்சாச்சு. இனிவும் சித்திக்கு மரணம்டா என்னன்னு ஒரு பைத்த கட்டியிருப்பேன். அதே என்ன செஞ்சுட்டியா? நீ சும்மாரு. உன்ன மாதிரி இலகன மனசுக்கெல்லாம் ரதிக்கில்ல. என்ன தப்புனா தப்புதே சொல்லி அடிப்பேன். அவசியம் இல்ல, சாதாரண முடி. எப்படியே கிடைச்சிடல. வா திரும்ப லவ் பண்ணு. வாராயோ காதல் கொல்ல, மற்றோடு பேசாத காதல் இல்ல, நீயே சொல் மனமே. ரகு டான்ஸ் அல்டிமேட்ல இருக்குல. என்னதே நடக்குதுன்னு ஒண்ணு விளங்கல. நான் விளக்குறேன் போமா. கொஞ்சம் வாய மூடு ரகு. எங்கே அந்த ஜோதியத்தின் சாயம் தேகம் எங்கும் மேல். மாமனாரே என்னால முடியல மாமனாரே. சரி மாமனாரே ரொமான்ஸ் பண்ணிட்டு வாங்க மாமியாரே. வரட்டா? இனி மரண பயம்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வாரே மாமியாரே. மாமனாரே வாரே. ரொமான்ஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு வாங்க. மொத்தமா குளத்துக்குள்ள தள்ளி விட்டு வந்துறாதீங்க. என்னோட கோழி காதல் மருமகளே, அவ்வளவு சீக்கிரத்துல தள்ளி விட மாட்டேன். சரி ரகு வா போலாம். அமுகுடி இவங்களை பார்க்க பிடிச்ச சந்தோஷமா இருக்கு. எல்லாந்தியாவே இருக்காது ரகு, ஏமாத்தி போடுவாங்க. போங்க அமுகுடி. நிறைய பாடம் சொல்ல வேண்டியது இருக்கு. சரி வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கு, வா போவோம். இல்ல யாரு நீ? உள்ள வந்து நீ பாட்டுல அப்படியே எகிரிட்டு சண்டைக்கு வர? இல்லை நான் யாரு என்ன அதெல்லாம் உனக்கு எதுவும் தேவையில்ல. என்ன இந்த தமிழ் இங்கதானே இருக்கா, அவளை வெளியே வர சொல்லு. நீ சொன்னா பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கணுமா? வயசுக்கு வந்த பிள்ளை எந்த பிள்ளையும் அனுப்பி வைக்க முடியாது. முதல்ல நீ யாரு? இல்லை நான் அந்த பிள்ளைக்கு முறதே வருது, வெளியே வர சொல்லு. முறையா இருந்துட்டா நீ கூப்பிட்டோன்னையும் அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன நினைச்சுக்க? அப்படிலாம் அனுப்ப முடியாது. இந்த பாண்டி வந்து உங்களுக்கு ஏன் நினைக்கிறேன். வேற சோழி இல்லையல. ஏல இப்ப வீட்டுல வேற யாரும் இல்ல.
இப்ப இவன் வந்து வம்பளுக்கிறது வேற ஏதாவது பிரச்சனையா போச்சுன்னா இப்ப வெளியும் போக முடியாதுல. இப்ப என்ன செய்ய? எனக்கு ஒத்தாலும் சமாளிப்பாங்களால. அவன் என்னை தேடி தானே வந்திருக்கியான். எப்படியும் என் அண்ணன் கரையா செஞ்சிருப்பியான். அதுக்கு தான் என்னை தேடி வந்திருப்பியான். நீ பேசாம நான் போய் என்ன வேண்டி கேட்கறேன். இல்ல வேணாம்ல, போகாதல. வீட்டுல யாருமே இல்ல. ஆமல உன்னை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சு புரிவியான். பேசாம இரு. என்ன செய்வியா? ஒரு ராணி கழட்ட முடியாது. பேசாம இரு. இங்க பாரு, வீட்டுல யாரும் கிடையாது பெரியவங்க. தேவையில்லாம விவகாரம் பண்ணாம வெளியே போயிரு, இல்லனா நீ அப்படித்தேன். என்ன போ. இல்லை, நீ இந்த வீட்டு மருமகன் ஒருத்தி வந்திருக்காளே, அவரோட அண்ணன் தானே? உன்னை நான் பார்த்திருக்கேனே. சரி வச்சுக்க, பார்த்த மாதிரி எடுத்துட்டு போட்டோம். இப்ப நீ மரியாதையும் வெளியே போறியா இல்ல எப்படி இருக்கும் உனக்கு? இங்க பாரு, நான் இங்க வேற யாரையும் வம்புடுக்க வரல. அந்த தமிழை மட்டும் வெளியே வர சொன்னீங்கன்னா நான் கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். இல்லனா அப்புறம் பாத்துக்க, நீ பாண்டிய வேற மாதிரி பாப்ப. இப்பவே சொல்லிட்டேன். அந்த பிள்ளை எதுக்கு வெளியே வர சொல்லணும்? அது பொட்ட பிள்ளை, யாரும் வெளியே வர முடியாது. அந்த பிள்ளை அங்கதான் இருக்கும். இவன் ஜோலியை பார்த்துட்டு போயிரு, இல்லனா அம்பிடுதேன் பாத்துக்க. இலே, நான் பேசிக்க இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பேன். என்ன அப்புறம் நீ என்னை ரொம்ப மண்டைக்கு சூட ஏத்துனேன்னு வையேன், நீ அம்பிடுத்தேன். என்ன செய்வ நீ? நீ என்ன செய்வேன்னு கேக்குறேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. அப்ப யாரும் வெளியே வர மாட்டாங்க. தமிழே, தமிழ் இப்ப வெளியே வரப்போறியா? எப்படி இருக்கு உனக்கு? வெளியே வா. ஒட்டப்பிள்ளைக்கு மரியாதை கொடு. உன் முறப்பிள்ளையா இருந்தாலும் டீ போட்டு கூப்பிடுவியா? இல்ல அவன் ரொம்ப பேசுறான்ல. எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேல பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கு இருந்தா எதுவும் நல்லதுக்கு இல்லைன்னா அவனுக்கு நான் தானே வேணும். போய் செருப்ப கட்டி மூஞ்சில அடிச்சுட்டு வரேன். பேசாம இருங்க. வேணாம்ல சொன்னா கேளு. ஐயோ, வீட்டுல வேற எவனுமே இல்லையே. இந்த நேரம் பார்த்து யாரும் வராம போவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டே வந்திருப்பானம்ல. ஒண்ணுமே தெரியல. பயமா இருக்கு. இது போய் என்ன 7:30 கூட்ட போதும். பாரு, நீ 10 அடி பஞ்சினா நான் உனக்கு மேல. என்ன, நான் பார்த்துட்டே அமைதியா தெரிவேன். ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாது. சண்டை சச்சரம் வந்தா எங்களுக்கு 6 ரூபா வீச்சு எல்லாம் பண்ண தெரியும். என்ன, சோ மூடிக்கிட்டு சோடி பார்த்துட்டு போ. இலே, நீ அமைதியா இருந்துகிட்டே எல்லாத்தையும் செய்வ. நான் உனக்கு மேல. என்ன மரியாதையா அந்த பிள்ளைய வெளியே வர சொன்னீங்கன்னா நான் பேசிட்டு என்ன பண்ணணுமோ கூட்டிக்கிட்டு நான் பாட்டுல போயிட்டே இருப்பேன். இல்லையா உள்ள இருக்க 2 பொட்டச்சிகளையும் தலைமுடி அறுத்துருவேன். ஓஹோ, நீ அந்த அளவுக்கு தைரியமானவனா? சரி, எங்க செஞ்சுதேன் பாரு. எங்க வேணா நிம்மதியா இருக்க. அபிலி, நீ உள்ள போ. நீ எதுக்கு வெளிய வந்த? மாமா செத்த நேரம் இருங்க மாமா. அவனுக்கு இப்ப என்னவா? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப பார்த்து என்னைய வம்பிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீ தாண்டி பிரச்சனை. நீயும் பிரச்சனை, உங்க அண்ணனும் பிரச்சனை. உங்க அண்ணன் எப்படி திமிரா என்கிட்ட பேசிட்டு போனான் தெரியுமா? ஓ, திமிரா பேசியானா? அப்ப சரி, என் அண்ணன் ஆட்ட ஆரம்பம் நினைச்சுக்க. தமிழ் வேணா, தமிழ் நீ உள்ள போ. சொன்னா கேளு. இருங்க மாமா, அவனுக்கு நான் தானே வேணும். என்னடா சொல்றா? இப்போ உனக்கு என்ன சொல்லு? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் அண்ணனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அவனே என் தங்கச்சியை கூட்டிட்டு அங்கங்க ஊர் சுத்த போயிட்டாங்க. என்ன கூத்தடிக்க போயிட்டாங்க. அதனால இதுதான் எனக்கு நல்ல ஒரு சான்ஸ். அதனால வா போவோம். எங்க போவோம்? எங்க போவானா? வாடி கூட. எங்க போவான்னு கேட்டுட்டு இருக்க? உங்க அண்ணன் மட்டும் என் தங்கச்சியை கூட்டிட்டு ஊர்வரா சுத்தி கூத்தடிப்பாங்களா? நீங்க இங்க வந்து உட்காந்துக்கு இருப்பீங்களோ? உன் அண்ணன் என்கிட்ட பேசின பேச்சுக்கு அவனை வெட்டி போட்டிருப்பேன். ஆனா எதுவும் பண்ணாம இருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான். உன் காரணம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்ப தேவையில்லாம இங்க வந்து நீ வம்பிட்டு இருக்க. இது எதுவும் நல்லதில்ல. என்ன அங்கிட்டு வம்பு இருக்கிறியா? அதோட முடிஞ்சு போச்சு. இது என் சித்தப்பா வீடு. இப்பவே சொல்லிட்டேன், மரியாதையா போயிரு. என்ன உன் சித்தப்பன் வீடு? எனக்கு என் மாமன் தானே. எவன் வீடா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு 2ல ஒண்ணு பாக்கணும்னு நினைச்சிருக்கேன். சரி, என்ன பார்க்க போற? பாரு, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதே இருக்கேன். டேய், உன்னையெல்லாம் நாய் கூட மதிக்காதடா. நீ வந்து எதுக்கு என்கிட்ட வம்பிட்டு இருக்க? ஏத்தா வேணாம்தா, சும்மா கேளு. அவன் ஏதோ தனியா போட்டு வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது தேவையில்லாத பிரச்சனை வந்து போயிடும். நீ உள்ள போத்தா. இது என்ன மாமா புதுசா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவன் என்ன இது பண்ணாலும் சரி, எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. டேய், அப்படி தாண்டா என் அண்ணே உன் தங்கச்சியை கூட்டிட்டு போவியா? என்னடா செய்வ? அவங்க 2 பேரும் விரும்பறாங்க. நீ என்ன பண்ணுவ? நீ நினைச்சா அவங்க கல்யாணம் பண்றது தடுத்து பாரு பாப்போம். தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ? இப்பவே வெட்டி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன அடே, நீ தான் தைரியமான ஆளச்சுல. பண்ணினே பாரு. இப்ப சொல்றேன். என்ன உன் தங்கச்சி நிலா என் அண்ணன் வெற்றிக்கு தான் பொண்டாட்டியே வருவா. என்ன இது நடக்கல, நடத்தி காட்டுவேன். அன்னைக்கு தாத்தா சொன்னாரு, அதை இன்னைக்கு நான் கண்டிப்பா நடத்துவேன். எல்லாத்துக்கும் அம்புட்டு குளிர் விட்டு போச்சு. எல்லாம் ஒண்ணு கூட்டினதுனால. இங்க பாரு, அந்த பிள்ளை நியாயமா பேசிக்கிருக்கு. அது முடிஞ்சு போச்சு. இப்ப நீ தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. இது ஒண்ணும் சரியில்லை. ஏய், வரப்போறியா நடி? புரியாதா? என்ன செய்வ? அண்ணா உன் பொண்டாட்டியா? அப்படி வந்து கை பிடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு? ஆமாடி, பொண்டாட்டி ஆக போறவ தானே. என் வீட்டு அடிமணி. வா. இங்க பாரு, தள்ளி போயிரு. நீ அவ்வளவுதான். என்னை ரொம்ப ரொம்ப நேரமா நீ மண்டை சூட ஏத்திக்கிட்டு இருக்க. தள்ளி போயிரு. ஏய், உனக்கு எதுக்கு பொங்குது? அவ ஏமாறப்புள்ள, உனக்கு எதுக்கு பொங்குதுன்னு நான் கேக்குறேன். இல்ல நீ போல, எனக்கு பயமா இருக்கு. இல்ல போறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. வேகனே அந்த நாய் குடிச்சிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேணாம்ல, ஏதாவது சண்டை சச்சரவு. அப்படியே பயந்துட்டே இருந்தீனா பொம்பளை பிள்ளைகளா எப்படி தான் எல்லார்கிட்ட தைரியமா இருக்க முடியும்? இப்போ என்ன வெளிய போக முடியல. இல்லனா நம்பறதே மாட்டேங்க. நீ உன் வேலையை
பார்த்துட்டு பேசாம உள்ளாரு என்ன இங்க பிரச்சனைக்கே இப்படி இது இல்லாமத்தே இருக்கு. இனிலாம் பேசிக்கிருந்த வேலைக்கு ஆகாது. செயல்ல இறங்கினாதே சரியா வரும் போல. இன்னைக்கு பாரு பாண்டி யாருன்னு பாப்ப. ஒண்ணு நீ எனக்கு கிடைக்கணும், இல்லையா செத்து போயிரு. வேணாம், முதல்ல உன்னை தாண்டா விட்டணும். அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ பெண்மை தாங்குமோ ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ வாடும் ஏழை இங்கு ஓர் பாவி அல்லவோ எதனாலும் ஒரு நாளும் மறையாத பிரேமையும் எரித்தாலும் மறைத்தாலும் விலகாத பாசமோ கன்னிமானும் உன்னுடன் கலந்ததென்ன பாவமோ காதல் என்ன காற்றிலே குலைந்து போகும் மேகமோ அம்மாடி நான் ஏங்கவா நீ வாவா என்ன என்னன்னு கேக்குறேன். என்னடா செஞ்சுக்கிருக்க? கேட்க எவன் நினைச்சு இப்படி பண்ணிக்கிறியோ? இல்லை உனக்கு என்ன வந்துச்சு? ஒரு ரூபா வச்சு தலையை சீவி போயிருவேன். என்ன அத்தமைன்னு பார்த்தா ரொம்பவே பண்ணிக்கிருக்க. ஒரு ஆள் இல்லாத வீட்டுல பொட்டை பண்ணிட்டு வந்து அமிழ்த்துக்கிறியா? நல்ல வேலை அந்த சைடு ஒரு சோழியா போயிருந்தேன். நீ வண்டியில போற வேகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுது. அதனாலதான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். என்னதே உனக்கு முறப்பொண்ணாவே இருந்தாலும் இப்படித்தான் வம்பிளிப்பியா? இவ்வளவு கேவலமா சில்லித்தனமா இருக்குடா. மூஞ்சிய பாரு. ஏன் வெற்றி ஊருக்குள்ள இல்லைன்னா நாங்கள கேட்க மாட்டோமா? நாங்களும் இருந்து பிள்ளைக்கு அண்ணே என்ன நினைச்சுக்கிட்டு தெரியுற நீ? இப்படியே விட்டா எதுவும் நல்லதுக்கு இல்ல. இன்னைக்கே பஞ்சாயத்தை கூட்டுறேன். இதான் ஒண்ணு சரியில்லை. இப்ப அவர் இருக்க போய் ஏதோ பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப அவர் இல்லைன்னா உன் பாட்டுல நீ என்ன வேணாலும் செய்வ. அப்படித்தானே? நான் அன்னைக்கே மாமா கிட்ட சொல்லத்தையும் செஞ்சேன். இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்லாம வந்துவிட்டேன். அப்படித்தேன். வெட்ட போற பொட்ட புள்ள மேல அருவா தூக்கிட்டு வாங்கிட்டு போற. நீதான் ஆம்பளையா? இல்லை வேணாம், ரொம்ப பேசிக்கிருக்க. அப்புறம் அப்படித்தையும் பாத்துக்க. வாய மூடு. இதை விட அசிங்கமா கேட்கணும்டா. என்ன செயலுக்கு போயிட்டு வந்து உனக்குலாம் புத்தி உரைக்கல. அப்படித்தானே? இங்க பாரு, நீ செஞ்சது எல்லாத்துக்குமே பொறுத்துக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் பொறுத்து போற வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன அதுவும் எங்க தங்கச்சி மேல கை வைக்க போற? என்னதான் நீ முறையா இருந்தாலும் இப்பெல்லாம் நீ செய்வியா? உனக்கு அதுக்கெல்லாம் முறை இருக்கா? முதல்ல இப்பெல்லாம் நின்னுக்கு இருந்தா ஒன்னத்துக்கு ஆகாது மச்சியான். இதுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துட்டே ஆகணும். என்ன நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க. அதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிடுவோம். இல்லையா ஆர்மி ஏற்கனவே உனக்கு எனக்கு ஆகாது. நீ தேவையில்லாம தலையிடாத. இது எங்க குடும்ப பிரச்சனை. ஏன் அவர் என்ன வாரத்துல இருந்து கூச்சு வந்தாரா? அத்தனை அவனத்தை அவர் கட்டியிருக்காரு. வாய பொத்துக்கிட்டு இரு. ஏமா எங்க போனாங்க வீட்டுல இருந்தவெல்லாம்? அண்ணே ஒரு சோழியா வெளியே போயிருந்தாங்க. வாரத்துக்கு நேராவும் சொல்லி சொன்னாங்க. அதே செல்வ மாமா விட்டுட்டு போனாங்க. அதுக்குள்ள இவன் வந்து இப்படி ஏன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அது ஒரு கிறுக்குத்தனமான வேலை. அப்புறமா சொல்றேன் அது என்ன இதுண்டு. இதுக்கு மேலையும் சொந்தக்காரன் பாத்துக்கு இருந்தா நீங்க வயிற்றுலதே அடிப்பிய. நான் பஞ்சாயத்தை கூட்டி இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இன்னைக்கு எல்லாரும் வரட்டும், குடும்பத்தோட உட்கார வச்சு பஞ்சாயத்தை கூட்டுறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவை பாத்துக்குருவோம். அப்படி என்ன உனக்கு? கொஞ்சம் விட்டுருந்தா அவரை வெட்டிவிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போவ. நீ உனைய ஜாமீன்ல இருந்து வெளியே எடுப்பாங்க. இந்த தடவை எதுவுமே நடக்க விட மாட்டேன்டே. பாரு என்ன செய்யறேன்னு பாரு. என்ன எனக்கு உன் மேல ஏற்கனவே நிறைய சந்தேகம் இருக்கு. ஆனாலும் வெற்றி சொன்ன ஒரே காரணத்துக்காக வாயை மூடிக்கிருக்கேன். என்ன அது மட்டும் இல்ல, நிலாவோட மறதிக்கு பின்னாடியும் நீயும் உன் ஆத்தாளுமே சம்பந்தமா இருப்பீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இது எல்லாத்தையும் உடைக்கிற வரைக்கும் பாரு என்னென்ன பண்றோம்னு மட்டும் பாரு. உனக்கு ஒரு அறிவு வேணாமா? வயசுக்கு வந்த பட்ட பிள்ளைய தனியா இருக்கு இப்பெல்லாம் போய் பண்ணலாம்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீயும் ஒரு தங்கச்சிக்கு அண்ணனா தானே இருக்க. என் பொட்ட பிள்ளைய வழி என்னன்னு உனக்கு என்ன தெரியாதா? உன்னையெல்லாம் பெத்ததுக்கு பேசாம ஆத்தா கண்டிப்பா வச்சு கொண்டு இருக்கலாம். இல்லை என்ன வாய் திமுற பேசிக்கிட்டே இருக்கிய அண்ணன் தம்பிய ஊரா இல்ல என்னங்கிறேன்? மச்சான் இனி பேசிக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. முதல்ல எல்லாத்தையும் வர சொல்லுங்க. என்ன எதுன்னு பார்த்து விட்டுருவோம். எனக்கு ஒண்ணுல சுஜி அவன் எதுவுமே செய்யல. நீ அழாத. பேசத்துக்குமே இந்த புள்ள அவளை லவ் பண்ணதோ தெரியல. வெட்ட வரேன்னு தெரிஞ்சோட தலைவரிக்கு ஓடி வந்துருச்சு. பாத்தியா வயசுக்கு வந்து கூட தெரியாம ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆனா பாத்தியா இதுதே ஒருவேளை உண்மையான காதலா இருக்குமோ?